ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஞ்சல் ஒன் ஆப் வழியாக நீங்கள் ஏதாவது இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். அது கோல்டு இடிஎஃபாக இருக்கட்டும், இல்லை சில்வராக இருக்கட்டும், இல்லை ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தப்பட்ட இடிஎஃபாக இருக்கட்டும், அதாவது நிஃப்டி 50, நிஃப்டி 500 இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இடிஎஃப்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜில் இருப்பீங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீனில் ஐபிஓ, கமோடிட்டி, பே லேட்டர், இடிஎஃப்னு இருக்கும். இடிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னா இடிஎஃப் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இடிஎஃப் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஸ் இருக்குது, கோல்டு இருக்குது, செக்டர் இருக்குது, டெப்ட் இருக்குது, ஸோ குளோபல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடிஎஃப் செக்ஷன் இருக்கா. இப்போ எனக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா கோல்டை கொடுக்கலாம், இல்லை இண்டெக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் சம்மந்தப்பட்ட பீஸ் எல்லாம் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பீஸ் இருக்குது, அதாவது இடிஎஃப் இருக்குது. ஸோ பீஸ் அப்படிங்கிறது இடிஎஃப் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நிஃப்டி பீஸ்ன்னு சொல்வீங்க, கோல்டு பீஸ்ன்னு சொல்வீங்க, அதுவும் இடிஎஃப் தான், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இண்டெக்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ இன் கேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஞ்சல் ஒன் நிஃப்டி 50 இடிஎஃப் இருக்குது. இது வந்து நான் வாங்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த பேஜில் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அந்த இது எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் இங்கே கொடுத்துருக்காங்க 0.09. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்பயும் போல் ஸ்டாக்கை பை பண்ணுற மாதிரி தான், சரிங்களா. கீழே பை இருக்கும், பை கொடுப்பீங்க. ஒன் டைமாக எஸ்ஐபியான்னு கேட்குது, நீங்கள் ஒன் டைம் வந்து கொடுத்துருங்க. ஸோ எஸ்ஐபி வேணும் அப்படின்னா நீங்கள் மந்த்லி இடிஎஃப்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம், அதுவும் ஆப்ஷன் தான். எப்பயும் போல் மேலே டெலிவரி கொடுப்பீங்க. குவான்டிட்டி நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வேணால் அடிச்சிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குவான்டிட்டி கொடுக்குறேன். ஸோ குவான்டிட்டி அடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும். லிமிட்லேயும் வச்சுக்கலாம், மார்க்கெட்லேயும் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பை ஆர்டர் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா பை ஆயிடுச்சு. இப்போ நான் போர்ட்ஃபோலியோ போனேன் அப்படின்னா இந்த ஏஞ்சல் ஒன் நிஃப்டி 50 இடிஎஃப் வந்து என்னோடய ஸ்க்ரீனில் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆட் ஆகிடுச்சா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடிஎஃப்னு எடுத்துக்கலாம். சில்வர் இடிஎஃப் வேணும் அப்படின்னா சில்வர் இடிஎஃப்னு நீங்கள் மேலே சர்ச்சில் டைப் அடிச்சிக்கலாம். இல்லை கோல்டு இடிஎஃப்னா கோல்டு இடிஎஃப்னு அடிச்சிக்கலாம். கோல்டு இடிஎஃப்னு அடிக்கிறேன். அது சம்மந்தப்பட்ட எல்லா இடிஎஃப்பும் இப்போ ஸ்க்ரீனில் வருதா. மேலே ஃபில்டர் இருக்கும், ஃபில்டர்லேயும் இடிஎஃப் கொடுத்துருங்க. சிம்பிளாக எல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள். ஸோ இதே மாதிரி சில்வர்னு அடிச்சிங்கன்னா சில்வர் வரும். ஸோ கிளிக் பண்ணி ஈஸியாக பை பண்ணிக்கலாம். மெத்தட் எல்லாத்துக்கும் காமன் தான், சிம்பிள் தான். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.